எப்படி எடுத்துருங்க பொறுமையா போடுங்க, நல்லா உள்ள ஓடிடு. அதை கையில ஒரு போடுங்க. அவர் பண்ற ஆக்ஷன் பாருங்க. அந்த மீனை வந்து மாப்பிள்ள பிடிக்க போனார்ல, இப்ப வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் எருமை பாலை பார்த்து என்ன அது எட்டை ஜாஸ்தியா இருக்கு, தன்மை வந்து அதிகமா இருக்கு. அந்த பால் வந்து அதிகமா இருக்கனால கீழே தான் இருக்கு, கம்மியா இருக்கு. அது மாதிரி நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீன் பாருங்க, கொஞ்சம் பதவிட்ட மீனா வந்து கொஞ்ச நேரம் மிளக்கு மீன். இது பதமான மீனால மாப்பிள்ள போய் அந்த பிடிக்க முடியல. இது கொஞ்சம் பதவிட்ட மீனா நீங்க போய் பிடிச்சிருப்பாரு மாப்பிள்ள. ஆமா ஆமா, இப்ப மீன் வந்து கொஞ்சம் நம்ம எங்க வலையில வருது பாருங்க, அந்த மீன் வந்து செத்து ஒரு ரொம்ப நேரம் ஆயிட்டுனா அந்த மீன் வந்து பைய போய் தான் தாரு. இப்ப நம்ம வலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து இருக்கு, அந்த இடத்துல போய அமுகி நிக்க பாருங்க, அதான் பாருங்க போய அமுகி நிக்கிறதுல. அப்ப வந்து கொஞ்சம் பெரிய மீன் இருந்தா எடுத்துக்கிறோம், போய் அமைக்கிறதுனால இப்ப வலையை தட்டி கையால வாங்க. ரெண்டு சூறை எனக்கு மொத்தமா சூறை ரெண்டு சூறை மொத்தமா இருந்தா போய் அமைக்கிட்டு இந்த இடத்துல. அப்புறம் சூறை பெருசா இருக்காங்க. என்ன சூறை மச்சா? சரியா பிரஸ்தான மீன் மாப்ள. என்ன சூறை? நல்ல சூறை தான். நம்ம அந்த எலிச்சூரை கூட இல்ல, இது எலிச்சூரை இல்ல, மாங்காச்சூரையா? மீன் வா கை விட்டுறவன் வந்து மீன் வந்து பெருசான மீன் வந்து தட்டி போச்சுன்னா வேகமா தாண்டுரு தர்றது. கொஞ்சம் மீன் செத்த மீன் இருந்துச்சுங்களா, பைய பையன் இருந்தாரு. அந்த மாதிரி இப்ப தம்பி உயிரான மீன் டக்குனு அது இதா மிஸ் ஆயிட்டு ஏன்டா கம்பெடுத்து இருந்த மாட்டுக்க ஒரு நாள் ஒரு கொழுவ முடியாது. அதுக்கு பேரு என் சடையன் பிரியாணி மாதிரியா தடத்தரம் தொட்டிட்டு வர்றேன் வேற அதனாலதானே. ஐயோ என்ன கேட்டு ஒரு நாள் கொழுவ முடியும் தம்பி. சஞ்சா மழை சிலோ மச்சான் என்ன கழிச்சாச்சா? ரெண்டு அவன் சூட தரத்துல வந்தா வாரு போயிருமே மோசத்துக்கு. காக்காச்சூரை மச்சா, காக்காச்சூரை கொண்டலாம் தம்பி. அதே காக்காச்சூரை காட்டுறேன், காக்காச்சூரை காட்டலாம். ரெண்டுமே காக்காச்சூரை தான் வந்தது. இங்க பாருங்க, இதான் காக்காச்சூரை. நம்ம கடற்கரை வீடுல காட்டி இருக்காங்க காக்காச்சூரை பாருங்க, பெருசா வந்துருக்கு இப்ப காக்காச்சூரை. இவனை வந்து என்ன வச்சா சூப்பரா இருப்பாங்க சொல்லுங்க பாருங்க. சம்பளு மட்டன் வறுவல் மாதிரி வச்சா நல்லா இருக்கு, வடை போட்டா நல்லா இருக்கு, வறுவல் செஞ்சா நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் போட்டா நல்லா இருக்கு. கறி என்னென்ன நம்ம என்ன செய்வோமோ அவ்வளவுமே இந்த மீன்ல இந்த மீன் நல்லா கோஸ் காட்டியா இன்னைக்கு வந்து சூட வறுவல் வைக்க போறோம். கஞ்சிக்கு பயங்கரமா இருக்கு இங்க காக்காச்சூரை. அப்படி காக்கா எதுக்கு காக்காச்சூரைனா அது வாயை பார்த்தா வச்சிருக்கா காக்காச்சூரை பல்லு. சூடு ரொம்ப டேஸ்டான மீன் வந்து இந்த சூடு தான் காக்காச்சூரை. நம்ம சுக்கா கிரேவி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமா இருக்கிறது, ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த சூடை. அது நம்பிக்கையான வச்சா அது படுபயங்கரமா இருக்கு, வேற லெவல்ல. சுக்காலாம் கறி வெத்தல் வைக்கிறது மீன் பிரியாணி அட்டு லாசிவா ருசியில. தம்பி இப்ப என்ன வைக்க போறது மீன? என்ன செய்யலாமுங்க? வறுவல் வைக்கல, வரட்டா
சரி சரி அந்த கிளாத்தி ஒண்ணு மயமா பண்ணிருக்கியா? அதேதான் டேஸ்டா வச்சிருவோம். மீனா எங்க? ஏய், பாரி மீன் மாதிரி இருக்கப்பா. தூக்கிடுவா. பாரி மீன் மாதிரி இருக்குப்பா மாப்பிள்ள. இப்படி எடுத்துருங்க மாப்பிள்ள. என்ன இருக்கு? மாப்பிள்ள பின்னி எடுத்து வளையப்பிடிங்க. பொறுமையா போடுங்க, நல்லா உள்ள ஓடிடுறேன். அது கையில அவரு போடுற மாப்பிள்ள காயா கட்டார ஓட்டுற பேசு பாஞ்சு இருக்க அப்படி பேசு மாப்பிள்ள. கயறி வெள்ளட்டா போவாருக்கு மாப்பிள்ள நான் எப்படி அவங்களை தூக்கி போட முடியாது அவங்கள. பாருங்க ஒரு மீனை நாங்க எப்படி இது பண்ற பாருங்க. பாருங்க அவர் எப்படி கிடக்கான்னு பாருங்க. அது ஒரு மீன் எடுக்க எவ்வளவு கஷ்டப்படுற பாருங்க. நீ அசல்ட்டா நினைக்கிய மீனவர்கள் ஏதோ போறாங்க கடல்ல வளைய கயறு போக மாறியா வளவாங்கிட்டதுல மாப்பிள்ள வளங்குனாலே இதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு 4 ஆளுக்கு சேர்த்து வச்சுக்கிறீங்க. நல்ல தரமசாலி. நான் ஒண்ணு சேர்ந்தேன் மாப்பிள்ள வளவாங்கிட்டு அவங்க வராது அது காட்ட பாருங்க மாப்பிள்ள அந்த நான் நம்ம தூக்கி காப்பாத அவசரத்துக்கு தூக்கி போடுறீங்க. போட்டேன் நல்ல இருவக்கமா பார்த்தா தூக்கி போடுறீங்க. இப்படி சொன்னோமா 2 முக்கு வேற முக்கி தூக்குது. கயிறு உனக்கு போய் நீ முடிச்சு ஏறிட்டேனா தூக்கு போடுறதுக்கா? சரி கோபல அப்படித்தான் மாப்பிள்ள இருக்கு. என்ன வேலை பார்த்துருந்தோம் மாப்பிள்ள. நாங்களும் என்ன பண்ணிருந்தோம். விடு சரி இந்த தண்ணி விட குடிக்க குடி தண்ணி விடுறாரு. மனசார என்ன நினைக்க மீன் மேல பாய்ஞ்சானே மீன் அவனுக்கு உயரம் இருக்கு. மீன் அவனுக்கு கீழே விழுது. என்ன குடிப்பாடாக்கு அதான் மச்சவங்க மயச்சன மாப்பிள்ள பாருங்க மாப்பிள்ள விட்டுருப்பான்ல குடிச்சிட்டு முங்கி இப்படி உயரம் வாரேன். அப்பதான் முங்கி அதான் மச்ச சவுண்ட் எடுத்தாரு. பெரிய மீன் தெரிஞ்சப்ப பெரிய இருப்பாரு. சரி மறக்காம நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ புரிஞ்சுன்னு அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி வணக்கம் பாய்.